3 வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ யூனிட் 3ல இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். என்விரான்மெண்டல் பொல்யூஷன்னா சுற்றுப்புறச்சூழல் மாசுபடுறது. ஹசார்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தீங்கு விளைவிக்கக்கூடியது, ஆபத்து விளைவிக்கக்கூடியது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு வந்து பேரழிவுகள் ஏற்படுத்துறது நம்மளுடைய பூமியில். என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் அப்படிங்கும் போது என்னென்னா, என்விரான்மெண்ட்டோட குவாலிட்டியை வந்து குறைச்சி காட்டுறது. ஓகே, ஸோ அந்த தரம் வந்து குறையிறது, டீக்ரேட் ஆகிட்டே போகிற, அப்படியே கீழே இறஞ்சிட்டே போகிறது சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த டீக்ரடேஷன் தான் சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் அட்வர்ஸ் சேஞ்சஸ். யார் இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணுறா? ஒன்று நேச்சரால் நடக்குது, இயற்கையாகவே நடக்குது. இன்னொன்று நம்ம மனிதர்கள் வந்து அதை மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா, டிட்ராயரேஷன் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் என்விரான்மெண்ட். அது லோக்கல் லெவல்லையும் சரி, நேஷ்னல் லெவல்லையும் சரி, இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி, அதாவது ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து தரம் வந்து என்விரான்மெண்டலோட தரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்டல் பொல்யூஷனுக்கும் டீக்ரடேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா, பொல்யூஷன் வந்து இஸ் த காஸ் ஃபார் டீக்ரடேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட். இந்த பொல்யூஷன் தான் வந்து டீக்ரடேஷன் என்ன பண்ணுது, நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை டீக்ரேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு மாசுபாடு நடக்கும்போது அது என்ன ஆகும், நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை அதை பாதிக்கும். த டீக்ரடேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், அதேமாதிரி என்விரான்மெண்ட்டு வந்து டீக்ரேட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு எதுதான் காசஸ்ன்னு சொல்கிறாங்க. பொல்யூஷன் மாத்திரம் இல்லை, ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ்ன்றது நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் விச் ரெக்வயர். என்ன தேவை? இமீடியட்டான ரிலீஃப் தேவை. பூமி அதிர்ச்சி வந்துருச்சு நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம பில்டிங்கு, அப்போ அதுக்கு என்ன தேவை? உடனே அதுக்கு ரிலீஃப் தேவை. அதை ஒழுங்காக நம்ம அந்த பில்டிங்கை வந்து என்ன பண்ணணும், உள்ளுக்கு ஆள் இருக்காங்களா எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதோட ரிலீஃப் தேவை. அது மாதிரி இந்த மாதிரி பூமி அதிர்ச்சி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளே சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுனாமி வந்துருச்சு இல்லை, யாருக்கு தெரிஞ்சிச்சு? எல்லாரும் கடலோரத்தில் இருந்தாங்க. இந்தியன் கோஸ்ட்டில் என்றைக்கு வந்துச்சு அப்படின்னா, டிசம்பர் மாதம் 26, 2004 வந்தது. இது ஒரு பெரிய டிசாஸ்டருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதுக்கு என்ன காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, த டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜிஸ் டெவலப் ஆக நம்மளோட என்விரான்மெண்ட் என்ன ஆகிட்டே இருக்குது, டீக்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, அதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொன்னாங்க, வைஃபை கனெக்ஷன் வர்றதுனால சிட்டுக்குருவியெல்லாம் அழிஞ்சு போகுது. அதே மாதிரி நம்ம பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறதுனால பூமியில் உள்ள மண் போயிட்டே இருக்குது. அது மாதிரி அது வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால வந்து டீக்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை அதிகமாக பிளாஸ்டிக் குப்பைகளும் அதிகமாகுது அண்ட் ஸோ ஆன். ஹை ப்ரெஷர் ஆன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அது மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸில் மிகுந்த அழுத்தங்கள் கொடுக்கும்போது அது என்ன ஆகுது, டீக்ரேட் ஆகிடுது, என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆகுது. ஹை ரேட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன், பேரழிவுகள் வருது நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால. இது வந்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் டீக்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரீஸும் ஃபேக்ட்ரிஸும் அதிகமாக வர்றதுனால இது ஒரு ரீசன். இன்க்ரீஸிங் செட்டில்மெண்ட் ஆஃப் அர்பனைசேஷன் ஆக்கணும், அதனால் வந்து மரத்தை வெட்டணும், பிளாட்ஃபார்ம் போடணும் அப்படின்னு சொல்லி வரும்போதும் அது வந்து என்ன ஆகுது, என்விரான்மெண்ட் வந்து டீக்ரேட் ஆகுது. டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேன், மனுஷனுடைய எக்கனாமிக் ஃபங்க்ஷன்ஸ்னாலையும் இது அதை டெவலப் பண்ணுறதுனாலையும் நமக்கு என்விரான்மெண்ட் டீக்ரேட் ஆகுது. என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன்றது 2 மேஜர் கேட்டகரிஸாக இருக்குது. அதில் என்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ டீக்ரடேஷன், அது மெதுவாக அப்படியே வந்து என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுறது. இது யார் பண்ணுவா அப்படின்னா, அது மனிதர்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரீம் அட்வர்ஸ் சேஞ்சஸ் இன் என்விரான்மெண்டல் குவாலிட்டி அப்படிங்கும்போது இது நேச்சுரல் ப்ராசஸஸ், அதாவது பூமி அதிர்ச்சி, சுனாமி, இதெல்லாம். த ஹியூஜ் டேமேஜ் அண்ட் லாஸ் டு த குவாலிட்டி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் கால்டு. பெரிய அளவில் பாதிப்புகளையும் நமக்கு நஷ்டத்தையும் ஏற்படுத்துறது என்விரான்மெண்ட்டில் அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறாங்க, ஹசார்ட்ஸ் இல்லைன்னா டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய அளவில். அதே மாதிரி லிவிங் ஆர்கனிசம்ஸ்க்கும், நம்ம உயிர் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும்.
டிசாஸ்டர் இன்க்ளூட் போத் மேன் இன்டியூஸ் ஹசார்ட்ஸ் அண்ட் நேச்சுரல். டிசாஸ்டர்ன்ற போது அது என்னவாக இருக்கும், பேரழிவு மனிதர்களும் பண்ணுறாங்க, அதே மாதிரி இயற்கையும் பண்ணுது. என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன்றது 2 டைப்ஸாக வருது. ஒன்று என்விரான்மெண்டல் பொல்யூஷன், இன்னொன்று என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ். பொல்யூஷன் வரும்போது அதில் என்னென்ன பொல்யூஷன் பார்த்திங்கன்னா, ஃபிசிக்கல் பொல்யூஷன் போது ஏர், வாட்டர், நிலம், நீர், காற்று, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி சத்தமும் ஒரு பொல்யூஷன் தான். நாய்ஸ் பொல்யூஷன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பண்ணக்கூடாது நம்ம சொல்கிறோம் இல்லையா, பெரிய சவுண்டு கேட்டால் அது ரொம்ப நேரம் கேட்டுட்டா ஆள் இறந்தே கூட போயிடுவாங்களாம். ஸோ அது ஒரு பொல்யூஷன். அது ஃபிசிக்கல் பொல்யூஷன். இது எல்லாமே சோஷியல் பொல்யூஷன், அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம போய் சேர்ந்து பண்ணும்போது பேசும்போது அதனால் வர இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது பாப்புலேஷன் பொல்யூஷன் சொல்கிறாங்க. எக்ஸ்ப்ளோஷன், அதாவது அதிகப்படியான பாப்புலேஷன் இருக்கும்போது அதிகப்படியான குப்பைகள் வருது இல்லையா, அதுதான். சோஷியாலஜிக்கல் பொல்யூஷன், எக்கனாமிக் பொல்யூஷன், இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். அடுத்தது என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ் அப்படிங்கும்போது அது நேச்சுரலாகவும் இருக்கும், மேன்மேடாகவும் இருக்கும்னு நம்ம பார்த்துட்டோம். மேன்மேட் அப்படிங்கும்போது என்னவாக இருக்கலாம், ஒன்று ஃபிசிக்கல் ஹசார்ட்ஸ் இருக்கலாம், இல்லை கெமிக்கல் யூஸ் பண்ணலாம், இல்லை சோஷியல் ஹசார்ட்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் டெரஸ்ட்ரியல் எண்டோஜினியஸ் அப்படின்னா வால்கனிக் எரப்ஷன், டெரஸ்ட்ரியலாக லேண்டில் நடக்கிறது இல்லையா, அதில் வால்கனிக் எரப்ஷன்ஸ்ன்னும் போது எரிமலை, எர்த்குவேக்ஸ், லேண்ட்ஸ்லைட்ஸ், இது எல்லாமே நிலச்சரிவு, பூமி அதிர்ச்சி. அட்மாஸ்பரிக் எக்ஸோஜினியஸ் அப்படின்னு சொல்லும் போது அட்மாஸ்பரிக்கில் என்ன வருதுன்னா சைக்ளோன்ஸ். ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, சூறாவளி காற்று அடிக்குது, ஹெல் ஸ்டோம்ஸ், இதுவும் அதிகப்படி புயல் அடிக்கிறது, லைட்டனிங், மின்னல் அடிக்கிறது, அதில் இடி இடித்து நிறைய பாதிப்பு, ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், காட்டுத்தீ, இது எல்லாமே எக்ஸோஜினியஸ் அட்மாஸ்பரிக். ஓகே, அது லேண்டில் வர்றது, இது அட்மாஸ்பியரில் ஏற்படுத்துறது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, என்விரான்மெண்டல் பொல்யூஷன்னா மீனிங் என்ன, டெஃபினேஷன் என்னன்னு கேட்குறாங்க. பொல்யூஷன் அப்படிங்கும்போது அது என்னன்னு தெரியும், என்விரான்மெண்ட்டை டீக்ரேட் பண்ணுறது தான். தட் இஸ் ரிலீஸ்ட் இன்டு த என்விரான்மெண்ட் விச் டீக்ரேட்ஸ் இட். ஓகே, என்விரான்மெண்ட்டுக்குள்ளே அது ரிலீஸ் ஆகும். புகை, ஃபேக்ட்ரியில் இருக்கிற புகை வெளியில் ஆகுது. அது மாதிரி சீவேஜ் வாட்டர், சாக்கடை தண்ணி போய் வெளியாகுது. அந்த கழிவுகளும் வெளியாகும்போது என்விரான்மெண்ட் என்ன ஆகுது, டீக்ரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது, கீழே இறங்கி போயிட்டே இருக்குது. Definition: a pollutant is a substance or effect which adversely alters the environment by changing the growth rate of species, interferes with the food chain, is toxic or interferes with health, comfort, amenities or property values of people. இதை சொன்னது யாருன்னா ஹாலிஸ்டர் அண்ட் போர்த்தியான்ஸ். இவர் என்ன என்விரான்மெண்ட்டை பற்றி, பொல்யூஷன் பற்றி டெஃபினேஷன் சொல்கிறாரு அப்படின்னும் போது, மேலே இருக்கிறது மீனிங், கீழே இருக்கிறது டெஃபினேஷன். அப்படின்னும் போது என்ன சொல்கிறாரு, பொல்யூட்டன்றது ஒரு சப்ஸ்டன்ஸ் தான், அது என்ன பண்ணுதுன்னா எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது. பை சேஞ்சிங் த க்ரோத் ஆஃப் ஸ்பீஷீஸோட க்ரோத்து, சிட்டுக்குருவியோட இனமே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா, ஸோ அப்போ அந்த ஸ்பீஷீஸோட க்ரோத் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் நிறையா டைகரை காணோன்னுவாங்க, எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னுவாங்க. சில நாடுகளில் கரெக்டான எண்ணிக்கைகளை என்றைக்குமே வெளியில் சொல்ல மாட்டாங்க. இன்டர்ஃபியர்ஸ் வித் த ஃபுட் செயின், அது மாதிரி நம்மளுடைய ஃபுட் செயின்லேயும் அது என்ன பண்ணுது, இன்டர்ஃபியர் ஆகுது. அதுவும் நமக்கு அதுவும் ஒரு என்விரான்மெண்டல் பொல்யூஷன் சொல்கிறாங்க. டாக்ஸிக்காக இருக்குது. ஓகே, நச்சுத்தன்மை நிறைந்ததாகவும் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறதாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் ஆஃப் பீப்புள், அம்யூனிட்டிஸ், இதெல்லாம் கூட அது பாதிக்குது. ஹோலிஸ்டர் அண்ட் பாட்டியான்னு சொல்கிறாரு. Pollutants are the residues of things which we make use of and throw away. நம்ம நல்லா யூஸ் பண்ணுவோம் நிறைய திங்ஸை, அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுருவோம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அப்போ நம்ம போடுற வேஸ்ட்டு அதுவும் நமக்கு என்ன தான் வருது அப்படின்னா பொல்யூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரிவர்ஸ் ஆர் பொல்யூட்டட் பை வேஸ்ட் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர வேஸ்ட்னால் எது பாதிக்கப்படுது, ஆறுகள் பாதிக்கப்படுது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாயப்பட்டறையிலேருந்து வர அந்த கழிவுகள் எல்லாமே போய் ஆற்றுல கலக்கும் போது அப்படியே நுரையாக வருது. இதை தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏற்கனவே நம்ம அதை நிறைய நியூஸ்லலாம் பார்த்துருக்கோம்.
ஏர் வந்து காற்று வந்து எதனால் மாசுபடுதுன்னு பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாயுக்கள்னால பொல்யூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றில் என்ன வாயுலாம் போகுது அப்படின்னும் போது கெமிக்கல் ஃபேக்ட்ரியிலேருந்து வர அந்த புகை என்ன பண்ணுது, காற்றை மாசுபடுத்துது. அந்த சுவாசத்தை நம்ம சுவாசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நிறையா பொல்யூட் ஆகுது. தெர்மல் பவர் பிளான்ட்ஸ், அதே மாதிரி தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா, அணுமின் உள்ள நிலையம்லாம் வேண்டாம், அது வந்து ஆளை கொன்னிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் பொல்யூட் ஆகுது. இன்ஃபேக்ட் இன் கண்ட்ரீஸ் வேர் தேர் ஹேவ் பீன் த கிரேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அட்வான்சஸ் த ஒர்ஸ்ட் பொல்யூஷன். எங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமான டெக்னாலஜி, பயங்கரமான இண்டஸ்ட்ரினா இந்த கண்ட்ரி தான்ப்பா, இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த கண்ட்ரீஸில் தான் பஸ்ட்டான பொல்யூஷன் வந்து இருக்கா. ஸோ அப்போ பாருங்கள், பொல்யூஷன் வந்து எதனால் வருது. அப்போ என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸுன்றதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. டெபாசிட்டட் மேட்டர்ஸ் சச்சஸ் டஸ்ட்டுனால வருதான், ஸ்மோக்குனால் வருது, கிரெட், சூட், அப்போ தூசினால் வருது, அப்புறம் அதுலேருந்து புகை வருது, தார் யூஸ் பண்ணுறோம்ல அதனால் வருது, அப்புறம் நம்மளுடைய மணல்லேருந்து வருது, புகைக்கரினால் வருது. இது எல்லாமே வந்து அங்கே டெபாசிட் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸஸ்ன்னும் போது நம்ம என்னென்ன இது வாயுக்களில் சொல்லுவோன்னா, சல்ஃபர் டை ஆக்சைடு காற்றை வந்து மாசுபடுத்து, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, அமோனியா, ஃப்ளூரைன், குளோரைன் எக்ஸட்ரா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது, நம்மளுடைய ஏரை பொல்யூட் பண்ணுது. கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் சச்சஸ் ஆல்டிஹைட்ஸ், ஆர்சனிக்ஸ், ஃப்ளூராய்ட்ஸ், டிட்டர்ஜென்ட்ஸ் எக்ஸட்ரா இதுவே வந்து நமக்கு பொல்யூட்டன் தான். மெட்டல்ஸாலேயும் நமக்கு பொல்யூட் ஆகுதான். அயன், ஜிங்க், மெர்குரி, லெட், இதெல்லாம் சீவேஜ் சாக்கடைனால், ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ்னாலேயும் நமக்கு பாதிக்க அதிகமாக இருக்குதான். அடுத்தது அக்ரோ கெமிக்கல்ஸ் லைக் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஃபஞ்சிசைட், இது இன்செக்டிசைடு, இது எல்லாமே வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள், அப்புறம் வந்து ஃபர்டிலைசரில் கெமிக்கல் ஃபர்டிலைசர், இதெல்லாமே நம்மளுடைய நிலத்தை வந்து பொல்யூட் பண்ணுது. ஃபோட்டோ கெமிக்கல் ஆக்சிடென்ட்ஸ், நாய்ஸ் ஹீட் இதெல்லாம் கூட என்ன பண்ணுது, என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸை 2 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிகிரேடபிள் பொல்யூட்டன்ஸ், பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன்ஸ். அதாவது மக்கும் குப்பை, மக்கா குப்பை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுதான். நான் டிகிரேடபிள்னால் மக்கவே மக்காது, பயோடிகிரேடபிள்னால் ஓகே மக்கும், திருப்பி ரீசைக்கிள் பண்ணலாம். நான் டிகிரேடபிள் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னும் போது தேர் ஆர் மெட்டீரியல்ஸ் அண்ட் பாய்சனஸ் சப்ஸ்டன்சஸ் லைக், என்னென்ன வந்து பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் பார்த்தா அலுமினியம் கேன்ஸு, அப்புறம் மெர்குரியல் சால்ட்ஸ், லாங் செயின் ஃபெனோலிக் கெமிக்கல்ஸ் லைக் நம்மளோட பிளாஸ்டிக்ஸு ரொம்ப வருஷம் கழித்து அதுக்கப்புறம் மக்கும் அப்படின்றாங்க. அது பிவிசி, பாலித்தீன் எக்ஸட்ரா இதெல்லாம் இல்லாமல் எங்கே நம்மளால் இருக்க முடியுது, அது நல்லா யூஸ் பண்ண கற்றுட்டோம். டிடிடி that either do not degrade or degrade only very slowly in nature. 1000 வருஷம் கழித்து ஒரு சின்ன துண்டு பிளாஸ்டிக் வந்து கரையும்னா அப்போ அது எவ்வளோ ஸ்லோவாக வந்து டிகிரேட் ஆகும்னு பார்த்துக்கோங்க. மண்ணோட மக்கும், இது வந்து மக்காத குப்பை இல்லையா. அப்போது இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து டிகிரேடபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னும் போது டொமஸ்டிக் வேஸ்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீவேஜ் சாக்கடை, யூஸ்டு பேப்பர் கப்ஸு தட் கேன் பி ரேப்பிட்லி டீகம்போஸ்ட், இதெல்லாம் திருப்பி மக்க பண்ணிடலாம். அது நேச்சுரல் கண்டிஷன்ஸில். ப்ராப்ளம்ஸ் அரைஸ் வித் பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன்ஸ் ஒன்லி தேர் இன்புட் இன்டு த என்விரான்மெண்ட் எக்ஸீட்ஸ் the decomposition and dispersal capacity, that is when they accumulate. ரொம்ப அதிகமான குப்பைகள் வந்து ஒரே இடத்துல சேரும்போது அது டீகம்போசிஷன் ஆகி மக்கி திருப்பி அது உரமாக மாறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட என்னதுன்னா டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்த டாபிக் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். என்விரான்மெண்டல் பொல்யூஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது நமக்கு தெரியும். பொல்யூஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்திங்கன்னா, நிலம், நீர், காற்று, அதோடு சேர்த்து லைட்டும் சொல்லியிருக்காங்க.
பொல்யூஷன் இஸ் கிளாசிஃபைட் எய்தர் அக்கார்டிங் டு த என்விரான்மெண்ட்டை வச்சு அதை கிளாஸிஃபை பண்ணும்போது நிலம், நீர், காற்று, அதுக்கப்புறம் ஒளி சொல்லியிருக்காங்க. இன் விச் இட் அக்கர்ஸ் ஆர் அக்கார்டிங் டு த பொல்யூட்டன்ட். அதுக்கு அடுத்தது என்னென்னா மெர்க்குரி, கார்பன் டை ஆக்சைடு, சாலிட் வேஸ்ட், நாய்ஸ், பயோசைட், ஹீட் பை விச் பொல்யூஷன் இஸ் காஸ்ட். அப்போ அதில் எந்த பொல்யூஷன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்ட் ஆர் சாயில் பொல்யூஷன். சாயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? மண் இல்லைன்னா நம்மளால் ஹியூமன்ஸால், அனிமல்ஸால், பிளான்ஸால் இருக்க முடியாது. அதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நமக்கு. இட் இஸ் அ பேசிக் மீடியம் ஃபார் எதுக்கு? நம்மளோட ஃபுட்டு. அரிசி வரைய வைக்கணுன்னா நமக்கு என்ன தேவை? மண் தேவை. அதுக்கப்புறம் காய்கறிகள் விளைய வைக்கணுன்னா எது தேவை? நம்மளுடைய மண் தேவை. அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். There are various aspects and components of soil's texture. இந்த சாயிலில் டெக்ஸ்டர் இருக்குது இல்லையா? ஒரு மண் ஒரு மண் மாதிரி இருக்காது. களிமண் வேறையாக இருக்கும், ஆற்று மணல் வேறையாக இருக்கும். அதோட டெக்ஸ்டர், ஸ்ட்ரக்சர், மாய்ஸ்சர், ப்ரொஃபைல்ஸ், ஹாரிசன்ஸ் இது எல்லாமே டிஃபர் ஆகும். அது எல்லாமே வேரியஸ் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸை கொண்டது. இதுக்கு டெஃபினேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த கண்டாமினேஷன் ஆஃப் சாயில் வித் எக்ஸஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். அப்போ சாயிலில் நம்ம அதிகப்படியான கெமிக்கல்ஸை செலுத்துகிறோம். அப்படி செலுத்தும் போது என்ன ஆகும்னா பொல்யூட் ஆகும், சாயில் பொல்யூஷன். அது பார்த்திங்கன்னா அது கெமிக்கல் ஃபர்டிலைசராக இருக்கலாம், பூச்சிக்கொல்லி மருந்தாக இருக்கலாம், ஹெர்பிசைட்ஸாக இருக்கலாம். அது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க, இஸ் ஆல்சோ known as சாயில் பொல்யூஷன். அப்போ இது எல்லாமே சாயில் பொல்யூஷனுக்கு ஒன் ஆஃப் த ஃபேக்டர். The decrease in the quality of soils either due to human or natural activities or by both is known as soil pollution or soil degradation. அப்போ சாயிலினுடைய தரம் குறையுது. விவசாயத்தில் ஒரு 4 ஏக்கரில் வந்து நெல் பயிர் பண்ணால் 1 ஏக்கர் விளைச்சல் கூட வரலை அப்படின்னும் போது அந்த நிலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன்று நேச்சுரலாக வெள்ளம் வந்து பாதிக்கப்படலாம், இல்லைன்னா ஹியூமன்ஸால் பாதிக்கப்படுது. அது என்னதுன்னா ஃபர்டிலைசர், இன்செக்டிசைட்ஸ்லாம் அடிக்க அந்த நிலத்துடைய தரம் வந்து குறையுது. அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே குறையும். அதோட காசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, சாயில் எரோஷன், மண்ணரிப்பு. அப்போ மேலே இருக்கிற லேயர் போயிடும், அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் போயிடும். டிக்ரீஸ் இன் பிளான்ட் நியூட்ரியன்ஸ், அதான் சத்துக்கள்லாம் குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் குறைஞ்சி போயிடுது. எக்ஸஸ் ஆர் டிஃபிசிட் ஆஃப், இப்போ வந்து மண்புழு உரம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாடி தோட்டத்தில். ஸோ அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து குறைஞ்சி போயிடுது. எக்ஸஸ் ஆர் டிஃபிசிட் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட், மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நமக்கு வருது. ஹை ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் லேக் ஆஃப் ஹியூமன் கண்டென்ட். அப்படியே டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறத மாதிரி இல்லவே இல்லை, அவ்வளோ அதிகமாக இருக்குது. வெயிலை வந்து தாங்க முடியல, அதே டிகிரி அடித்தாலும் அந்த வெயிலை தாங்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. சோர்ஸஸ் ஆஃப் சாயில் பொல்யூஷன். சாயில் பொல்யூஷனோட சோர்ஸ் என்ன? ஒன்று டீஃபாரஸ்ட்ரேஷன் ஆக்குறாங்க, அப்போ மண் கிடைக்கும். இன்னும் சாயில் எரப்ஷனாலேயும் கிடைக்கும். ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ்னால வருது. எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட், திரும்ப அதே தான் சொல்லுவாங்க. ஓகே. டம்பிங் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் அர்பன் வேஸ்ட், வாட்டர் லாகிங் ஆர் சீப்பிங். ஸோ இது எல்லாமே என்னது தான் சோர்ஸஸ் ஆஃப் சாயில் பொல்யூஷன் வரதுக்கு இது எல்லாமே ரீசன் அப்படின்னு. கேட்டகரைசேஷன் ஆஃப் த சோர்ஸஸ் ஆஃப் சாயில் பொல்யூஷன். கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க. என்ன மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபிசிக்கல், பயாலஜிக்கல், அடுத்தது ஏர்பார்ன் சோர்ஸஸ், பயோசைட் சோர்ஸஸ், அர்பன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சோர்ஸஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாயில் எரோஷன், வல்கானிக் எரப்ஷன் இதெல்லாமே என்னது தான் ஃபிசிக்கல் சோர்ஸஸ். ஓகே. ஸோ ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது. பயாலஜிக்கல் சோர்ஸஸ்ன்ற போது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா இதெல்லாமே என்ன பண்ணிடுது? செத்து போயிடுது. ஸோ அதனால் வருது. அடுத்தது எக்ஸாம்பிள் ஏர்பார்ன் சோர்ஸஸ்ன்னும் போது எங்கெங்கே இருந்தது? தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் மூலியமாக, ரேடியேஷன்ஸ் அதிகமாக இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர்றது, ஃபேக்ட்ரிஸ்லேருந்து, நியூக்ளியர் ரேடியேஷன்ஸ், இது எல்லாமே ஏர்பார்ன் சோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோசைட்ஸ் சோர்ஸஸ்ன்னும் போது கெமிக்கல் ஃபர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணும்போது, பெஸ்டிசைட்ஸு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் நம்ம கொல்லும்போது, ஆர்கானிக் பாஸ்பேட் காம்பவுண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அர்பன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சோர்ஸஸ்ன்னும் போது அர்பனோட வேஸ்ட்டு, அதாவது பேப்பராக இருக்கலாம், வுட்டாக இருக்கலாம், பிளாஸ்டிக்காக இருக்கலாம், பாலித்தீன் பேக்ஸாக இருக்கலாம், பேக்கிங் மெட்டீரியல்ஸ், டிஸ்சார்ஜ், சீவேஜ், இது எல்லாமே வந்து என்னது
urban and industrial sources அதுலேருந்து வர பொல்யூஷன். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் சோர்சஸ் ஆஃப் சாயில் பொல்யூஷன் வரும்போது இண்டஸ்ட்ரியிலேருந்து என்னென்ன இருக்குது, பேப்பர் மில் இருக்குது, சுகர் மில்லேருந்து வர வேஸ்ட் இருக்குது, ஆயில் ரிஃபைனரிஸ்லேருந்து வருது, இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங் கெமிக்கல்ஸ், அயர்ன்ஸ் அண்ட் ஸ்டீல், பிளாஸ்டிக் மெட்டீரியல், ரப்பர் ப்ராடக்ட்ஸ், டையிங் யூனிட்ஸ், டேனரிஸ், அடுத்தது சாமில்ஸ், காட்டன் மில்ஸ். அப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு இருக்குது. இது எல்லாமே எதை பொல்யூட் பண்ணுது, இதோட வேஸ்ட் எல்லாமே சாயிலை பொல்யூட் பண்ணுது. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சாயில் பொல்யூஷன். அப்போ சாயில் பொல்யூஷன் டைரக்ட்லி அஃபெக்ட் த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இந்த லேண்டு. அப்போ நம்மளுடைய உயிரினங்கள் எல்லாத்தையும் அது அழிக்குது டைரெக்டாகவே அப்படின்னு சொல்கிறாங்க. கெமிக்கல் ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போதும் சாயில் வந்து என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. அஃபெக்ட் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ். அப்போ நிலத்தடி நீரையும் இது பாதிக்குது. சாயில் பொல்யூட்டன்ஸ் லீட்ஸ் டு சாயில் எரோஷன், கன்வெர்ட் ஃபர்டைல் சாயில் இன்டு வேஸ்ட் லேண்ட். ஃபர்டைல் லேண்டுன்னா நல்ல விளையக்கூடிய நிலம் கூட வேஸ்ட்டு, இனிமேட்டு இதில் பயிர் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு நமக்கு ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுத்துது. ரிசல்ட்ஸ் இந்த டிக்ரீஸ் இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஷன். அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு 4 ஏக்கரில் நடும்போது 1 ஏக்கர்லேருந்து பலன் வந்துச்சுன்னா அது டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் அக்ரிகல்ச்சர். கிராப்ஸ் க்ரோயிங் இன் பொல்யூட்டட் சாயில் பிகம் அ காஸ் ஆஃப் ஃபார் இல் ஹெல்த் இன் ஹியூமன் பீயிங்ஸ். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பொல்யூட்டடான சாயில்லேருந்து நம்ம விளைவிச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுது, உடல் நலத்துக்கு தீங்காக இருக்குது, அது மனிதர்களுக்கு. ரேடியேஷனல் வேஸ்ட் ஹார்ம் ஹியூமன் அண்ட் அனிமல் ஹெல்த். ரேடியேஷன் நிறையா இருக்கிறதுனால தான் சிட்டுக்குருவி இனமே அழிஞ்சு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் மனிதர்களும் அனிமல்ஸும் அப்படின்றது தான். urban waste are the eyesores affecting health and hygiene. அப்போ அர்பனோட வேஸ்ட்டும் என்ன பண்ணுது, நமக்கு ஹெல்த்தையும் ஹைஜீனிக்கும் வந்து அஃபெக்ட் பண்ணுது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதோடைய மெஷர்ஸ் என்ன நடவடிக்கைகள் எடுத்தால் இந்த சாயில் பொல்யூஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைக்குதா? அதே மாதிரி இவங்க சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்பேஜ், குப்பை and noid soil can be converted into compost manures by cobalt and nickel techniques. அப்போ நம்மளுடைய குப்பையை அதனால தான் எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய கார்ப்பரேஷன்லலாம் என்ன பண்ணுறாங்க, குப்பையை கலெக்ட் பண்ணி அந்த கார்பேஜை எடுத்துகிட்டு போய் அந்த மண்ணை வந்து இந்த கம்போஸ்ட் உரமாக மாற்றி அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாமே ரெஸ்டோரிங் டு ஆர்கானிக் ஃபார்மிங் யூஸிங் க்ரீன் மேன்யூஸ். நம்ம வந்து இயற்கையான உரங்களை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபார்மிங்கெல்லாம் பண்ணலாம். ரெஸ்ட்ரிக்டிங் த யூஸ் ஆஃப் டிடிடி. அப்புறம் நம்ம வந்து டிடிடியை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ எத்தனால் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து பூச்சிக்கொல்லி, அதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. இண்டஸ்ட்ரீஸ் எமிட்டிங் ஸ்மோக். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி போனாலும் அங்கேருந்து வெளியில் போகும். அது மாதிரி ஆஷஸ், தூள், சாம்பல் இதெல்லாமே வெளியேறும். அது எல்லாமே பொல்யூஷன் கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் வந்து மானிட்டர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி ஒழுங்காக கரெக்டாக அதை ப்ராப்பராக வந்து வெளியேற்றணும். அவாய்ட் மோனோ கல்ச்சர் ஆன் அடாப்ட் க்ராப் ரொட்டேஷன் சூட்டபிளி. மாதிரி மோனோ கல்ச்சர் நம்ம யூஸ் பண்ணலாம், க்ராப் ரொட்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஒரு பயிர் பண்ணோன்னே அடுத்தது வேறு பயிர் பண்ணி நம்ம வந்து நிலத்துடைய சத்துக்களை, ஒரு சில சத்துக்கள் இந்த பயிர் எடுக்கிற மாதிரி, ஒரு சில சத்துக்களை அடுத்த பயிர் எடுக்கிற மாதிரி. யூஸ்வலாக அது வந்து பாரம்பரியமாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதை வந்து அவங்க அப்படியே தான் விவசாயிகள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. நெல்லே போட்டால் நெல்லே திரும்பி போடலாம், நிறையா விளையும் அப்படின்னு பண்ண மாட்டாங்க. என்ஷூர் ப்ராப்பர் க்ராப் மேனேஜ்மெண்ட் அண்ட் லேண்ட் யூஸ். ப்ராப்பராக நம்ம வந்து க்ராப்பை வந்து மேனேஜ் பண்ணும், அது மாதிரி நம்மளுடைய விவசாய நிலத்தை யூஸ் பண்ணும். பை என்கரேஜிங் ரீசைக்ளிங் வேஸ்ட்டு. ரீசைக்கிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்கரேஜ் பண்ணோம். சாலிட் வேஸ்ட் கெட் மிக்ஸ்ட் வித் சாயில் குட் பி ப்ரிவென்டட் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். சாலிட் வேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து லேண்டில் வந்து அதான் பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், இந்த தேவையில்லாத திடப்பொருள்கள் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம நிலத்தில் போட்டு நம்ம நிலத்தை வந்து கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீக்ளமேஷன் ஆஃப் சாயில் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் சாயில் பொல்யூஷன். ஸோ ரீக்ளமேஷன் நம்மளோட சாயிலுக்கு வந்து என்ன ஹெல்ப் ஆனது அப்படின்னா, சாயில் பொல்யூஷன் வராமல் இருக்கிறதுக்காக நமக்கு அதாவது குறைக்குது.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உதவுது. எடுகேட்டிங் த ஃபார்மர்ஸ் அபவுட் த ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ்க்கு முதல்ல தெரியணும். நீங்கள் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து என்ன ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணணும், என்ன பயோசிசைட், இயற்கை உரங்களை பற்றின அறிவு வேணும். அப்போ செயற்கை உரங்கள்னால வர பாதிப்புகளை பற்றி விழிப்புணர்வு வேணும். அவேர்னஸ் இந்த பப்ளிக் அபவுட் கண்ட்ரோலிங் சாயில் பொல்யூஷன். அதே மாதிரி பப்ளிக்குக்கும் சாயில் பொல்யூஷனை பற்றின விழிப்புணர்வு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பொல்யூஷன் பற்றி பார்த்துருக்கோம், சாயில் பொல்யூஷன். அடுத்தது வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷனோட என்ன பண்ணுவீங்க? வாட்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் இல்லையா? இட் இஸ் வைட்டல் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் வெஜிடேஷன்ஸ். அது மாதிரி எல்லாத்துக்கும் எது தேவை? தண்ணி தேவை. வி டிபெண்ட் ஆன் வாட்டர் ஃபார் இரிகேஷன். நம்ம எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் பண்ணுறதுக்காக. அப்புறம் இண்டஸ்ட்ரிக்கும் தண்ணி தேவை. டொமஸ்டிக் நீட்ஸ் நம்மளுடைய வீட்டுகளுக்கும் தண்ணி தேவை. குடிக்கிறதுக்கு தண்ணி தேவை. சானிடேஷனுக்கு தண்ணி தேவை. ஒரு வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணணும்னா அதுக்கும் தண்ணி தேவை. இதுக்கு நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வாட்டர் பாடிஸ் என்னும்போது என்னென்ன இருக்குது? பாண்ட்ஸ் இருக்குது, லேக்ஸ் இருக்குது, சீஸ் இருக்குது, ஓஷன்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது. அதாவது குளம், குட்டை, ஆறு, கடல் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. விச் ஹவ் பிகம் பொல்யூட்டட் டியூ டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் அர்பனைசேஷன். அப்போ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா பொல்யூட் ஆகுது, மாசுபடுது. எதனால்? இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்னால, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்து வந்ததுனாலையும், நம்ம வந்து எல்லாத்தையும் சிட்டியாக மாற்றணும், ஆர்பனாக மாற்றணுன்றதுனாலையும் இது ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 70% ஆஃப் தி எர்த் என்னத்தினால கவர் பண்ணப்பட்டிருக்குன்னா எர்த்னால. அண்ட் தட் இஸ் ஒய் இட் இஸ் கால் தி ப்ளூ பிளானட். இதனால தான் இதை ப்ளூ பிளானட்னு சொல்லுவாங்க. 2.5% வந்து என்ன இருக்குன்னா இதில் ஃப்ரெஷ் வாட்டர் நமக்கு கிடைக்கிது. 97.5ங்கிறது ஓஷனாக இருக்குது. ஒன்லி 0.3 வந்து ஃப்ரெஷ் வாட்டர், ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் ரிசர்வாயர்ஸ். 30%ன்றது நிலத்தடி நீராக இருக்குது. the rest is stored in வெஸ்டர்ன் கிளாஷியஸ், அதாவது பனிப்படலங்கள், பனிப்பாறைகள்லையும், அப்புறம் எங்கே நமக்கு போய் ஆக்சஸ் பண்ண முடியாத ஏரியாஸ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் பொல்யூஷன்னா என்ன? மீனிங் என்ன? டெஃபினேஷன் என்ன? வாட்டர் பொல்யூஷன்ற போது கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டரை வந்து கண்டாமினேட் பண்ணுறது வித் சால்யுபிள் சீவேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அண்ட் இஸ் கால் வாட்டர் பொல்யூஷன். அது சாக்கடை தண்ணினாலேயும் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டுனாலேயும், இண்டஸ்ட்ரியில் வர வேஸ்ட்டு கழிவுகள் எல்லாத்தையும் சேர்த்து என்னவாகுதுன்னா வாட்டர் பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் பொல்யூஷன் மே பி டிஃபைன்ட் அஸ் ஆல்ட்ரேஷன் இன் ஃபிசிக்கலாகவும் அது ஆல்ட்ரேஷன் கொண்டது, கெமிக்கலாகவும் ஆல்ட்ரேஷன், பயாலஜிக்கலாகவும் அது ஆல்ட்ரேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. which may cause harmful effects on human aquatic life. அது வந்து ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட்ஸை வந்து ஹியூமன்லேயும், அக்வாட்டிக் லைஃப்னா ஓஷனில் இருக்க இதில் அந்த சீ ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த உயிரினங்கள், ஃபிஷ்ஷு, கிராப், இதுக்கு எல்லாத்துக்கும் கூட அப்படி இருக்குது. வாட்டர் பொல்யூஷன் ரெஃபர்ஸ் டு ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் குவாலிட்டி ஆஃப் வாட்டர். அதனுடைய தரத்தை குறைக்கிறது இருக்குது. காசிங் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆன் ஹியூமன்லேயும், அனிமல்ஸ்லேயும், வெஜிடேஷன்லேயும் இது வந்து ரொம்ப அதிகப்படியான ஹார்ம்ஸை வந்து கொடுக்கும். டெட்ராய்ஷன் ஆஃப் இந்த குவாலிட்டி ஆஃப் என்விரான்மெண்ட்டில் குவாலிட்டி வந்து இதில் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷனுக்கு என்ன சோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நேச்சுரல் சோர்சஸ், இன்னொன்று மேன் இன்டியூஸ்டு சோர்சஸ். ரெண்டு மெயின் சோர்சஸ் பற்றி மாத்திரம் சொல்கிறாங்க. இதில் வந்து சாயில் எரோஷன், வல்கானிக் எரப்ஷன், இது எல்லாமே நேச்சுரலாக ஏற்படக்கூடிய வாட்டர் பொல்யூஷன். ஓகே, லேண்ட்ஸ்லைட், நிலச்சரிவாக இருக்கட்டும், மண்ணரிப்பாக இருக்கட்டும், ஏரி குழம்புகள் வரதாக இருக்கட்டும், அப்புறம் வெள்ளம் வரதாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னதுன்னா நமக்கு நேச்சுரலாக வர்றது. அதே மாதிரி ஒரு அனிமல்ஸோ இல்லை வந்து செடியோ வந்து தானாக இறந்து போயிடுது அப்படின்னா அதோடைய டீகம்போசிஷன் எப்படி இருக்குது, அதுவும் ஒரு நேச்சுரல் சோர்சஸ் தான். மேன் இன்டியூஸ்டும் போது ஹியூமன் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூட்டன்ட் இன்க்ளூட்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியிலேருந்து வர வேஸ்ட்டு அர்பனைசேஷன் ஆக்கிறதுக்காக அதில் வர தண்ணியை வந்து எடுத்து விட்றாங்க. பார்த்திங்கன்னா ஒரு சென்னையில் ஒரு ஏரியாவே வந்து ஃபுல்லாக வந்து குளமோ குட்டையாவோ இருந்ததும் அந்த இடத்துல வந்து அர்பனைசேஷன் ஆக்கிறதுக்காக பில்டிங்ஸ் நிறையா கட்டி அந்த பில்டிங்ஸ் இப்போ என்ன ஆகுது, மழை வரும்போது ஃபுல்லாக வெள்ளத்தினால சூழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவல் ரீசன் வந்து அது குளமாக இருந்தது
அப்படின்றதுனால அங்கே தண்ணி நிறைய தேங்கி நிற்கிது. அக்ரிகல்ச்சரல் சோர்சஸ், கல்ச்சுரல் சோர்சஸ், இதனாலேயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா பொல்யூஷன் நடக்குது. கும்பா ஃபேர் அட் அலகாபாத் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கல்ச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். கும்பா ஃபேர்ன்றது மகா கும்ப மேளான்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஆற்றுல எல்லாரும் சாமி கும்பிட்றதுக்கு போவாங்க, பெரிய கும்பலாக. அது ஒரு கல்ச்சரோடைய ப்ரொசீஜர்னால அவங்க போய் அங்கே நிறைய வேஸ்ட்லாம் போடுறதுனாலையும் வருது. அனதர் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தியில் விநாயகரை கரைக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் நிறைய கலர்ஸு நம்ம கலந்து விட்றோமா, நிறைய பேர் அதை மாற்றி நேச்சுரலான மண்ணே கலந்து அந்த கடலுக்குள்ளே கரைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஸோ இதெல்லாம் எதுக்காக காரணம் அப்படின்னா, தண்ணியை பொல்யூட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆனால் கல்ச்சர்னால் வர பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த மெயின் சோர்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சீவேஜ் அண்ட் அதர் வேஸ்ட் இன் சிட்டிஸு. அப்போ சீவேஜ்னால் சாக்கடையிலேருந்து வர இல்லை மற்ற கழிவுகள்லாம் சிட்டிஸில் இருந்து வர கழிவுகள்லாம் பொல்யூஷன் ஏற்படுது. இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ், இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியில் வர கழிவுகள், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்னால் வர்றது. அக்ரிகல்ச்சர் டிஸ்சார்ஜ், அக்ரிகல்ச்சர்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணுவாங்க, அதனாலேயும் வாட்டர் பொல்யூட் ஆகும். தெர்மல் பவர் பிளான்ட்டில், நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் கூட தண்ணி பாதிக்கப்படுது. ஆயில் லீக்கேஜ், திடீர்னு பார்த்தா கடலில் ஷிப்லேருந்து ஆயில் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, மீனெல்லாம் செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணி பொல்யூட் ஆகுது, அதனால தான் அந்த உயிரினம் இறக்குது. டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் கூட வகைகள் இருக்கான். on the basis of storage of water such as surface water pollution, தரையில் இருக்கிறது, லேக்கில் இருக்கிறது, கிரவுண்டில் இருக்கிறது, அப்படி சொல்லி நம்ம நிலம் ரிவரில் இருக்கிறதுன்னு பிரிக்கிறாங்க. ஓகே, வாட்டர் பொல்யூஷன் இஸ் ஆல்சோ கிளாஸிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் sources of water pollution. அதாவது இதில் என்னென்ன இருக்குன்னா, சீவேஜ் வாட்டர் பொல்யூஷன், டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் சாலிட் வேஸ்ட் வாட்டர் பொல்யூஷன், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் டிஸ்சார்ஜ், இது எல்லாமே சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் சொல்கிறாங்க. இது நமக்கு ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இதை நான் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிட்டேன். ஓகே, தீஸ் அஃபெக்ட்ஸ் போத் ஃபிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் காம்பனன்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு இது ரெண்டுமே நம்மளை எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீவேஜ் வாட்டர் பொல்யூஷன்றது, சீவேஜ் இஸ் த வாட்டர் பார்ன் வேஸ்ட் derived ஃப்ரம் ஹோம், டொமெஸ்டிக் வேஸ்ட் அண்ட் அனிமல் ஃபுட் ஆர் ப்ராசஸிங் பிளான்ட்ஸ். சாக்கடைன்றது எதுலேருந்து வருதுன்னு நமக்கு தெரியும், நமக்கு வீட்டிலேருந்து வர வெளியில் போகிற அனிமல்ஸ்னால், அப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் பிளான்ட்ஸ்னாலையும் இது ஏற்படுது. இட் இன்க்ளூட்ஸ் ஹியூமன் எக்ஸ்க்ரிட்டா, பேப்பர், க்ளோத், சோப்பு, டிட்டர்ஜென்ட், இதெல்லாமே சாக்கடை வழியாக போகுது இல்லையா. மேஜர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த பொல்யூட்டன்ஸ் என்ட்ரிங் இன்டு அவர் வாட்டர் பாடிஸ். மேஜரான பொல்யூட்டன்ஸ் நம்மளுடைய வாட்டர் பாடிஸில் பொல்யூட் பண்ணுது. தெர் இஸ் அன்கண்ட்ரோல் டேம்பிங் ஆஃப் வேஸ்ட். பார்த்திங்கன்னா, இங்கே குப்பை போடாதீங்கன்னா அங்கே தான் குப்பை போடுறது. அப்போ அது அன்கண்ட்ரோல்டாக போகிறதுனால ரூரல் ஏரியாஸ், டவுன்ஸு, சிட்டிஸு, இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, பாண்ட்ஸு, லேக்ஸு, ரிவர்ஸ் சைடு கூட பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட்டுன்னு ஹியூமனோட வேஸ்ட்னால் நிரம்பி இருக்குது. பாஸ்பேட்ஸ் ஆர் த மேஜர் இன்க்ரீடியண்ட் ஆஃப் மோஸ்ட் டிட்டர்ஜென்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் பாஸ்பேட்டு. தே ஃபேவர் லக்ஸூரியன்ட் க்ரோத் ஆஃப் ஆல்கே விச் ஃபார்ம் வாட்டர் ப்ளூம்ஸ். ஸோ ஆல்கே ஃபார்ம் ஆகிறதுனால அது வாட்டர் ப்ளூம்ஸ் நமக்கு ஏற்படுத்தும். சம் டீகம்போசிங் பிளான்ட்ஸ் ஆர் நோன் டு ப்ரொடியூஸ் டாக்ஸின்ஸ் சச் அஸ் which kills animals including cattle. அப்போ சில டாக்ஸின்ஸ் வெளியாகுது. அந்த டாக்ஸினில் ஒன்று ஷைச்சைன். இது என்ன பண்ணுதுன்னா, அனிமல்ஸு அப்புறம் கேட்டில்ஸ் எல்லாம் கொன்னுடுது அப்படின்னு சொல்கிறாங்க. மெத்தட்ஸ் யூஸ் டு செக் வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் ஆயிருக்கா இல்லையா, சில நேரம் பார்த்திங்கன்னா நல்ல குடி தண்ணியில் சாக்கடை தண்ணி கலந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, பொல்யூட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செக் பண்ணுறது? வேஸ்ட் வாட்டர் மஸ்ட் பி ட்ரீட்டட் பிஃபோர் இட்ஸ் டிஸ்சார்ஜ் இன்டு லேக் ஆர் ரிவர். அப்போ வேஸ்ட் வாட்டரை நம்ம டெஸ்ட் பண்ணணுமா. ஓகே, அப்போ ஸோ இது ஒரு ஆற்றுலையோ ஒரு லேக்லேயோ கலக்கிறதுக்கு முன்னாடி
அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் would limit its nutrient input. ஸோ இது வந்து நமக்கு லிமிட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஸ்டிமுலேட் பாக்டீரியல் மல்டிப்ளிகேஷன் இன் ஆர்டர் டு ரெடியூஸ். பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கூட அப்படி தான், ஒரு பாக்டீரியா வாங்கி விட்டிங்கன்னா அந்த பாக்டீரியா வந்து டாய்லெட்ஸ்லேயோ இதில் அந்த பைப்லைன்ஸில் போச்சுன்னா அந்த பாக்டீரியா இது வந்து அரிச்சிடும், அப்போ அடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் சால்யுபிளைஸ் இன் வாட்டர். ஸோ அது வந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு நியூட்ரியன்ஸை வந்து குறைக்காமல் இருக்குது. திஸ் வுட் ஹெல்ப் இன் டிஸ்ரப்ஷன் ஆஃப் ஆல்கல் ஃபுட் வெப். ஓகே, ஸோ ஆல்கே ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் அது ஹெல்ப் பண்ணுது. டு செக் ரீசைக்கிள் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இன் டு த வாட்டர் த்ரூ ஹார்வெஸ்ட் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஆல்கல் ப்ளூம்ஸ் அப்பான் தியர் டெத் அண்ட் டிகம்போசிஷன். அது மாதிரி ரீசைக்கிள் பண்ண கற்றுக்கணும் தண்ணியை. ஒரு ஹார்வெஸ்ட் நடக்குது அப்படின்னும் போது அதுலேயும் ரீசைக்கிள் பண்ணலாம். அது மாதிரி டெத் அண்ட் டீகம்போசிஷனில் கூட நம்ம இந்த ஆல்கே ப்ளூம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ரிமூவ் டிசால்வ்டு நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் வாட்டர் பை ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் மெத்தட்ஸ். ஒரு ஃபிசிக்கல் இல்லைன்னா கெமிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிசால்வ் நியூட்ரியன்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் பொல்யூஷன் டியூ டு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டுனால நிறைய வாட்டர் பொல்யூட் ஆகுது இல்லையா? ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, a wide variety of both inorganic and organic pollutants are present in effluents from breweries, tanneries, அப்புறம் டையிங் டெக்ஸ்டைல், பேப்பர், இது எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் வெளியில் வந்து இன்ஆர்கானிக் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் ரெண்டுமே நடக்குது. இந்த பொல்யூட்டன்ஸ் இன்க்ளூட் எதுனால, ஆயில் பொல்யூட்டன்ஸ், அப்புறம் க்ரீஸு, பிளாஸ்டிக்கு, மெட்டாலிக் வேஸ்ட், சஸ்பெண்டட் ஃபினைல், எக்ஸட்ரா. உங்களுக்கு எது வரைக்கும் தெரியுதோ அதை எழுதுனா போதும். மெனி ஆஃப் விச் ஆர் நாட் ரெடிலி சசெப்டபிள் டு டிகிரடேஷன். இது எதுவுமே வந்து என்ன ஆகாது, மக்காது. சல்ஃபியூரிக் ஆசிட் வேஸ்ட் ஃப்ரம் கோல் மைன்ஸ். நிலக்கரி சுரங்கத்திலேருந்து வர சல்ஃபியூரிக் ஆசிட் இது வந்து சீரியஸ் பொல்யூட்டண்ட்டாக இருக்குது. தட் இன்க்ரீசஸ் த ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். தண்ணியோடைய பிஹெச் லெவல் என்ன இருக்குது, அதிகரிச்சிருது. பிஹெச் லெவல் அதிகரித்தா நம்ம தண்ணி குடிக்கும்போது அது நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லதில்லை. effect on live organisms and corrodes concrete etc. Nitrate, copper, chromium, cadmium இதெல்லாமே heavy metal effluent discharge from இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியாகிறது. அடுத்து thermal pollution of water. Two chief pollutants, அதாவது ஹீட்டு இல்லைன்னா ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ். ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் மூலயமா நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் வேஸ்ட் ஃப்ரம் பவர் பிளான்ஸ். பவர் பிளான்ஸ்லேருந்து நமக்கு வேஸ்ட் இருக்குது, அதுலேயும் வேஸ்ட் இருக்குது. தெர்மல் நியூக்ளியர், அப்புறம் விச் யூஸ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் வாட்டர். இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அதிகப்படியான தண்ணி யூஸ் பண்ணுறாங்க. த குவான்டிட்டி ஆஃப் வேஸ்ட் வாட்டர் இஸ் ஹையஸ்ட் இன் த தெர்மல் பவர் பிளான்ஸ் இன் த கண்ட்ரி. அதிகப்படியான தண்ணியை வந்து அவங்க இந்த நம்ம கண்ட்ரியில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பவர் பிளான்ட்ஸ்க்காக. திஸ் வேஸ்ட் வாட்டர் இஸ் ரிட்டர்ன்ட் ஆஃப்டர் யூஸ் அட் வெரி ஹை டெம்பரேச்சர். இப்போ இருக்கிறதுலே பயங்கரமான கொதிநிலையில் ஹை டெம்பரேச்சரில் போய் ரிவர்லேயும் லேக்லேயும் இது கலக்குதான். இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா தெர்மல் பொல்யூஷன். சின்ஸ் ஹீட் ஆக்ட்ஸ் அஸ் அ பொல்யூட்டன்ட். ஹீட்டுன்றது எதாக இருக்குது, மாசுபடுத்துது அப்படிங்கிறாங்க. அதனால் அது வந்து தெர்மல் பொல்யூஷனுக்கு வழிவகுக்குது. சிமிலர்லி நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்லேருந்தும் அதே மாதிரியே வேஸ்ட் ஹீட்டு, பட் நாட் வெரி ஹாட். அது ரொம்ப ஒன்றும் சூடு இல்லையா, ஆனால் ஹீட்டாக இருக்குமா. பட் ஸ்டில் ஹேஸ் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் அக்வாட்டிக் லைஃப். ஓகே, ஃபிஷ்ஷு இதில் எல்லாத்துலேயும் பாதிப்புகளை உருவாக்கும். தீஸ் ஆர் ஏர்லி ஹேட்சிங் ஆஃப் ஃபிஷ் எக்ஸ். முட்டை பறிக்கிறதுக்கு முன்னாடி அது சீக்கிரமாக முட்டை பறிக்கிறது, கொஞ்சம் குட்டிகள் வருது. ஃபெயிலியர் ஆஃப் ட்ரவுட் எக்ஸ் டு ஹேட்ச். முட்டை வராமல் இருக்கிறது. ஃபெயிலியர் ஆஃப் சால்மன் டு சால்மனுடைய பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. சால்மன்ஸ் ஃபிஷ்ஷோடது. இன்க்ரீஸ் இன் பிஓடி. அடுத்தது சேஞ்ச் இன். அதனால தான் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த அக்வாட்டிக் லைஃப்பையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதே மாதிரி ஹியூமன் லைஃப்பையும் அஃபெக்ட் பண்ணுது. ஷிஃப்ட் இன் ஆல்கல் ஃபார்ம்ஸ் அதர் ஆர்கனிசம்ஸ் டுவர்ட்ஸ்
ஹீட் டாலரண்ட் ஃபார்ம்ஸ், அதாவது ஹீட்டை வந்து டாலரேட் பண்ணுற அளவுக்கு எல்லா ஆர்கானிசம்ஸாலையும் முடியாது. ஹியூமன்ஸாலேயும் முடியல, அப்போ ஆர்கானிசம்ஸால் முடியாது. அஃபெக்ட் சேஞ்சஸ் இன் மேக்ரோஃபைட்ஸ், அப்புறம் மைக்ரேஷன் ஆஃப் சம் அக்வாட்டிக் ஃபார்ம்ஸ், இங்கேருந்து அங்கே இடம்பெயர்ந்து போயிடுறாங்க இதனால். வாட்டர் பொல்யூஷன் டியூ டு அக்ரிகல்ச்சரல் டிஸ்சார்ஜ், அக்ரிகல்ச்சரல் டிஸ்சார்ஜ்லேருந்தும் வெளியில் என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொல்யூஷன் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர் முதல்ல சொல்லிடுவாங்க, அதனால் வெளியில் வர கழிவுகள், பெஸ்டிசைட்ஸு பூச்சிக்கொல்லி மருந்துனால் வருது. அடுத்தது யூஸ்ட் இன் டிசீஸ் கண்ட்ரோல். தேர் டிஸ்சார்ஜஸ் ரீச் இன்டு த வாட்டர் பாடிஸ், இதுலேருந்து வர இந்த தண்ணி எல்லாமே எங்கேயோ ஒரு வாட்டர் பாடியில் போய் ஸ்டோர் ஆகுது. ஆஸ் கம்பேர்ட் டு டெவலப்டு நேஷன்ஸ், இந்தியா ஹேஸ் ரிலேட்டிவ்லி அ லோ யூஸ் ஆஃப் தீஸ் கெமிக்கல்ஸ். நிறைய டெவலப்பான கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து லோ லெவல் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுதான் அக்ரிகல்ச்சருக்கு. தஸ் டிஸ்சார்ஜும் வந்து எப்படி இருக்குது, லோ லெவலில் தான் இருக்குது. இந்தியா யூசஸ் அபவுட் 16 kg per ஹெக்டேருக்கு. ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி, 16 kg தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் ஆர் டேஞ்சரஸ், ஹார்ம்ஃபுல் அண்ட் டிஸ்டர்ப் த நேச்சுரல் ஈக்கோசிஸ்டம். அஃபெக்ட்ஸ் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் ஸ்டப்ஸை அஃபெக்ட் பண்ணுது. கெமிக்கல் ஃபர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப டேஞ்சர், ஹார்ம்ஃபுல், நம்மளை பாதிக்கும், நம்மளுடைய எக்கோசிஸ்டமையும் பாதிக்கும், நம்மளுடைய ஹெல்த்தையும் பாதிக்கும். அடுத்தது குவாலிட்டி ஆஃப் ஃபுட் ஸ்டப்ஸ் எதுனா எதுனால நம்ம சாப்பிட்டாலும் காய்கறியில் இந்த மாதிரி கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது அதனுடைய சத்துக்களும் இப்படி தான் இருக்கும், கெமிக்கலாக தான் இருக்கும். அப்போ உடலில் சத்துகள் இருக்காது. தீஸ் கெமிக்கல்ஸ் மேக் வாட்டர் அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் ஆல்சோ காசஸ் டிசீசஸ். அப்போ இந்த கெமிக்கல் எல்லாமே தண்ணி குடிக்க முடியாத அளவு அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி இந்த தண்ணியெல்லாம் பயன்படுத்த முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ காசஸ் டிசீஸ், இதனால் வியாதிகள் நிறையா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கனிசம்ஸ் விச் கம்பீட் வித் ஹியூமன் for their food and inflict heavy damage to the economy are called pests. ஸோ ஆர்கனிசம்ஸும் வந்து என்ன பண்ணுது, ஹியூமனோட கம்பீட் பண்ணுது, அதுக்கும் ஃபுட் வேணும், அதுக்கும் என்ன ஆகுதுன்னா ஹெவி டேமேஜ் நடக்குது. அது என்னதுன்னா பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டு எலிமினேட் த பெஸ்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஆர் யூஸ்டு. அப்போ பெஸ்ட்டு வெளியே இழுக்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் தான் மறுபடியும் யூஸ் பண்ணுறோம். டிபெண்டிங் அப்பான் த ஆர்கனிசம்ஸ் பெஸ்ட் they kill. These chemical substances are called herbicides, insecticides, fungicides. இப்போ இதெல்லாம் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணும்போது எல்லாமே செத்து போயிடுது. These biocides are harmful to human by entering into our food. நமக்கு தெரிஞ்சே தான் மறுபடியும் என்ன பண்ணுறோம், இந்த பூச்சி மருந்து போட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம், நிறைய விளைய வைக்கிறோம். இல்லைன்னா கத்திரிக்காயில் நிறைய பூச்சாவே இருக்கும், பூச்சியே இல்லாத கத்திரிக்காவாக வாங்கிட்டு வருவாங்க. அது என்னன்னு பார்த்தாக்கா பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து பலன்னு இருக்கும். பெஸ்டிசைட்ஸ் கிரியேட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ். பெஸ்டிசைட்ஸ் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து நிறைய வியாதிகளுக்கு காரணமாக இருக்கான். அது என்னென்னா பார்த்திங்கன்னா கிட்னி அஃபெக்ட் பண்ணுதான், பிளட்டு, யூரின், பிரெயின் டிஷ்யூஸ், இது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுதான். அதர் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னும் போது என்னென்ன சோர்சஸ்ன்னு பார்த்தா கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர், செப்டிக் டேங்க்குனால் அது மாசுபடுது. அடுத்தது மெரைன் வாட்டர், அப்படின்னா கடல் நீர் எப்படி பாதிக்கப்படுதுன்னா ஆன் தேர் வே ரிவர்ஸ் ரிசீவ், ஆறு தானே போய் கடலில் கலக்குது, ஆற்றுல பார்த்திங்கன்னா என்னென்ன கலக்குது நம்ம பார்த்துருக்கோம். ஆற்றுன்னு போய் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் பக்கத்தில் போய் பார்த்திங்கன்னா தெரியும், சாக்கடையே தான் இருக்கும். அந்த சாக்கடை தண்ணி தான் அந்த ஓரத்தில் இருக்கும் ஆற்றுல. அப்போ அந்த குவான்டிட்டி ஆஃப் சீவேஜ், கார்பேஜ், அது மாதிரி குப்பையை கொண்டு போய் பிளாஸ்டிக் குப்பையை ஆற்றுல வாய்க்காலில் தான் கலக்கிறாங்க. அது எல்லாமே மறுபடியும் எங்கே தான் போகும், மரைன் வாட்டர் தான் போகும், கடலில் தானே கலக்குது. அப்போது ஹெவி மெட்டல்ஸு, அக்ரிகல்ச்சர் டிஸ்சார்ஜ், இது எல்லாமே எங்கே போகுதுன்னா கடலுக்கு கலக்குது, இது ஆற்று வழியாக. மெர்க்குரி பொல்யூஷன் போது இண்டஸ்ட்ரியிலேருந்து வர வெளியிடுற பொல்யூஷன். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்மால் பாக்ஸ் எபிடமிக். அம்மை வருது இல்லையா, அந்த அம்மை நோய்க்கு இது காரணம் அப்படின்றாங்க. லெட் பொல்யூஷன்ற போது இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் காசஸ் டேமேஜ் டு லிவர் அண்ட் கிட்னி, லிவரையும் கிட்னியும் இது பாதிக்குதான். ஃப்ளோரைடு
பொல்யூஷன் போது நேச்சுரலி ப்ரெசன்ட் இன் வாட்டர் காசஸ் போன் டிசீஸு. இது வந்து போன் டிசீஸ் வந்து உருவாக்குதான். அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். பாக்டீரியா ஃப்ரம் சீவேஜ் காசஸ் காலரா, டைஃபாய்டு வரும், டிசென்ட்ரி வரும். இது எல்லாமே வாட்டர் போன் டிசீசஸ். நைட்ரேட்ஸ் கண்டெயின் ஃபர்டிலைசர்ஸ். ஆமாம், ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா infiltrates in drinking water and inflicit disease like அனிமியாலாம் வர்றது இதெல்லாம் காரணமாக இரத்த சோகையெல்லாம். அப்புறம் மெர்க்குரி ஃப்ரம் பெஸ்டிசைட் இஸ் டாக்ஸிக் அண்ட் காசஸ் ஃபைட்டல் பிரெயின் டேமேஜை உருவாக்குதான் பூச்சிக்கொல்லி மருந்து. பாருங்களேன், பட் ஆனால் பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாதுன்றாங்க. அதுக்கு இயற்கையான பூச்சிக்கொல்லி மருந்தை தயாரிக்கிறாங்க. அதுக்கு வேப்பம் புண்ணாக்கு தான் சரின்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரியல. குரோமியம் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் டாக்ஸிக் அண்ட் எஸ்பெஷலி ஃப்ரம் டேனரிஸ்லேருந்து வெளியில் வர காசினோஜிக் அந்த இது வந்து என்ன பண்ணுதுன்னா அது டாக்ஸிக்காக இருக்குது. அது வந்து ஹியூமனுக்கு பாதிப்பு தருது. செலினியம் ஃப்ரம் பெஸ்டிசைட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் காசஸ் கேன்சர் வந்து உருவாக்குதான் இந்த பெஸ்டிசைட்ஸு. ஐயோ, என்னென்ன பாருங்களேன். photosynthesis get decreased in plants grown with polluted water. photosynthesis எல்லாமே குறைஞ்சிருது அது பொல்யூஷனால். polluted water reduces significantly the lifespan of the crops. க்ராப்ஸோட லைஃப் ஸ்பேன் இத்தனை வருஷம் தான் இந்த பயிர் இருக்கும் அப்படின்னும் போது அந்த பயிர் அதில் இல்லாமல் அப்படியே அழிஞ்சு போயிடுது. அப்படிங்கிறதும் போது அது பொல்யூட் ஆகிடுக்குன்னு அர்த்தம். ப்ரிவென்ஷன், இதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்கோசிஸ்டமை நம்ம ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணணும். ரீயூட்டிலைசேஷன் ரீசைக்ளிங் ஆஃப் வேஸ்ட்டு. நீங்கள் எதை நீங்கள் பண்ணாலும் அதை ரீசைக்கிள் பண்ணி நீங்கள் வாழ கற்றுக்கணும். ரிமூவல் ஆஃப் பொல்யூஷனை நம்மக்கிட்டேருந்து வெளியில் எடுக்கணும். மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூஷனை மேனேஜ் பண்ண நம்ம கற்றுக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வாட்டர் பொல்யூஷன் மட்டும். அடுத்தது நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன்னா என்ன? ஏரை வந்து கண்டாமினேட் பண்ணுறது. எதனால்? புகையினால், தூசினால், ஹார்ம்ஃபுல்லான கேஸஸ் வெளியாகிறதுனால காற்று வந்து மாசுபடுது. இதுதான் வந்து மீனிங். டியூ டு சம் நேச்சுரல் ப்ரோசஸஸ் லைக் வால்கனிக் எரப்ஷன்ஸ், அதனால் இது எல்லாமே என்னது எரிமலை, அப்புறம் சாண்டுனால், டஸ்ட்டுனால் வர்றது, அப்புறம் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் வர்றது, இதனால் வர சாலிட் வேஸ்ட்டால், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேஸஸ் வெளியில் வர்றது, ஆக்சிஜனால், இன்க்ரீசஸ் இன் தி ஏர், இதெல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா காற்றை வந்து மாசுபடுத்துது. த அட்மாஸ்பியர் இஸ் எ கிராஷியஸ் என்வலப் விச் சரவுண்ட்ஸ் தி எர்த் ஃப்ரம் ஆல் சைட்ஸ் அண்ட் தி ஏர் இஸ் அ கம்போசிஷன் ஆஃப் செவரல் கேஸ் மெயின்லி. காற்றுன்றது தான் நம்மளுடைய நம்ம சுற்றிலும் இருக்கிற கேஸு. இதனால் நமக்கு என்ன பண்ணுது, அட்மாஸ்பியர் வந்து பாதிக்கப்படும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கு இல்லையா, அது 78.4, ஆக்சிஜன்றது 20%, ஆர்கன் அண்ட் அதர் கேஸஸ் வந்து 1.5%, கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறது 0.0314%. ஏர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் லைஃப். எல்லா வித வாழ்க்கைக்கும் என்ன தேவை அப்படின்றது காற்று. எல்லாருமே சுவாசிக்கிறாங்க, எல்லா பிளான்ட்டு கூட சுவாசிக்குது, அனிமல்ஸ் கூட சுவாசிக்குது. ஸோ என்ன தேவை அப்படின்னும் போது காற்று. ஹியூமன் கேன் லிவ் வித்தவுட் ஃபுட். சாப்பாடு இல்லாமல் ஃபியூ வீக்ஸ் வாழ்ந்துடலாமா, ஆனால் தண்ணி இல்லாமையோ பட் ஃபார் அ ஃபியூ டேஸ் வித்தவுட் தண்ணி இல்லாமல் கொஞ்ச நாள் வாழ முடியும். பட் கெனாட் லிவ் ஈவன் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட காற்று இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழ முடியாது. அதான் மூச்சு நின்று போச்சுன்னா ஆளுக்கு ஆளி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோர்சஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன்றது 2 மேஜர் சோர்சஸ். ஒன்று நேச்சுரல், இன்னொன்று மேன்மேட். நேச்சுரல் சோர்சஸ்ன்னும் போது என்ன பண்ணுறோம், நம்ம மணலை சுரண்டுறோம், தூசியை கிளப்புறோம், அப்புறம் ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்படுது. இது எல்லாமே என்னதுன்னா நேச்சுரல். இதில் மேன்மேட் சோர்சஸ்ன்னும் போது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றது, ஃபேக்ட்ரியிலேருந்து வருது, இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஏர்க்ராஃப்டில் வர்றது, நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த பொல்யூட்டன்ஸ். த பிரின்சிபல் ஏர் பொல்யூட்டன்ஸ் எமிட்டட் ஃப்ரம் தீஸ் சோர்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் காம்பவுண்ட்ஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடும் ஒரு முக்கியமான ஒரு பொல்யூட்டன்ட்னு சொல்கிறாங்க. சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ்னால் சல்ஃபர் டை ஆக்சைடு அந்த சல்ஃபருடைய எல்லாத்தையும் எழுதிட வேண்டியதான். ஹைட்ரஜன் சல்ஃபர், சல்ஃபியூரிக் ஆசிட், இது எல்லாமே
கோல்லேருந்து வருதான், ஃபாசில் ஃபியூயல்ஸ்ன்னு சொல்கிறாங்க இதை. நைட்ரஜன் ஆக்சைட்ஸ்ன்ற போது நைட்ரஜன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, நைட்ரிக் ஆசிட் இது எல்லாமே. ஃப்ளூரோகார்பன்ஸ்னும் போது இண்டஸ்ட்ரீஸ், இன்செக்டிசைட்ஸ், ஸ்ப்ரே எக்ஸெட்ரா அஃபெக்ட் ஓசோன் லேயர் அண்ட் ரிசல்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். அப்போ இதெல்லாமே என்ன பண்ணுதுன்னா குளோபல் வார்மிங், உலக வெப்பமயமாகுதல் நடக்குது. ஹைட்ரோகார்பன்ஸ்ன்ற போது பென்சீன், பென்சல். மெட்டல்ஸ்ன்னும் போது டின், வேண்டியம், ஆர்சனிக், பெர்லியன் எக்ஸெட்ரா. டைப்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் போது இதில் என்ன டைப்ஸ் இருக்குது? கேஷியஸ் பொல்யூஷன், இன்னொன்று பார்ட்டிகுலேட் பொல்யூஷன். 2 பேஸஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் அண்ட் சோர்சஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ். பேசிஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ்லேயும் டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ். ஏர் பொல்யூஷன்றது பேசிஸ் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் பொல்யூஷன். இது வந்து டிவைடட் இன்ட்டு எத்தனை கேட்டகரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6 கேட்டகரிஸாக இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல், இண்டஸ்ட்ரி, தெர்மல், அர்பன், ரூரல், நியூக்ளியர் பொல்யூஷன். இது வந்து ஏர் பொல்யூஷனோட சோர்சஸ். ஆட்டோமொபைல் ஏர் பொல்யூஷன் போது டியூ டு இன்க்ரீஸ் ஆஃப் கார்லேருந்து, ட்ரக்லேருந்து, பஸ்ஸஸ்லேருந்து, 2 வீலர்ஸில் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னவும் இன்க்ரீஸ் ஆகுது. டிராஃபிக் டென்சிட்டி, அதிகமான டிராஃபிக் டவுன்ஸ்லேயும் சிட்டிஸ்லேயும் வந்து இருக்குது. த வெஹிக்கல்ஸ் கிரியேட் டன்ஸ் ஆஃப் கேஸஸ். இப்போ ஒரு இடத்துலையே இவ்வளோ நேரம் நின்றுட்டே இருக்கும்போது நமக்கு டன்ஸ் ஆஃப் கேஸஸ் வந்து வெளியேறுது. அப்போ காற்று மாசுபடுது. அதனால தான் டெல்லிலாம் மாசுபடுது. There are 1400 million cars, trucks and buses all over the world. நமக்கு எவ்வளோ மில்லியன் இருக்கான்? 1400 million cars, trucks, vehicles இருக்கான் all over the world. In இந்தியாவில் மட்டும் 300 million vehicles இருக்கான், of which 65% two-wheeler operating on petrol. மேஜர் சிட்டிஸ் பெட்ரோலில் இயங்குறது 65% ஆஃப் த வெஹிக்கல்னு சொல்கிறாங்க. மேஜர் சிட்டிஸ் ஆஃப் கண்ட்ரி 800 to 1000 tons ஆஃப் பொல்யூட்டன்ஸு. மேஜர் கண்ட்ரீஸ்லாம் 800 to 1000 tons பொல்யூஷனை வெளியேற்று தான் டெய்லி. அதுவும் பார்த்திங்கன்னா 50% வந்து ஆட்டோமொபைலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோமொபைல்லேருந்து வெளியில் வர புகைகளாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஏர் பொல்யூஷன் போது இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி இருக்குது. பட் தெர் இஸ் rapid development in the agricultural technology and engineering. The economic development is based on both agriculture. ஒரு எக்கனாமி இந்தியா அப்படின்னா அதோட எக்கனாமி எதை பேஸ் பண்ணியிருக்கு? அவங்களோட அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ நமக்கும் வந்து ரேப்பிடாக இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரிங்கிறது அப்படியே கொஞ்சம் டெக்னாலஜியில், இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் டெவலப் ஆகி வருது. தேர் ஆர் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் விச் ஆர் சோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன். இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அது எல்லாமே ஏர் பொல்யூஷனை உருவாக்குது. பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ் என்ன பண்ணுது? கேஷியஸ் பொல்யூட்டன்ஸு வருது. சீப் கேஸஸ் வந்து SO2, NO2 இது எல்லாமே. மதுரா பேஸ்டு பெட்ரோலியம் ரிஃபைனரி இஸ் போசிங் த்ரெட் டு தாஜ்மஹால் இன் ஆக்ரா. ஓகே, ஸோ ஆக்ராவில் இருக்கிறது வந்து பொல்யூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் ரிஃபைனரி இருக்குது, என்ன பெட்ரோலியம் ரிஃபைனரி. அது வந்து எதுக்கு இப்போது த்ரெட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா அதில் இருக்க தாஜ்மஹாலுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குது. சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர டஸ்ட்டு விச் இஸ் அ பொட்டன்ஷியல் ஹெல்த் ஹசார்ட். அதுவும் வந்து அதிகப்படியான பாதிப்புகளை ஆபத்துகளையும் ஏற்படுத்துது. ஸ்டோன் க்ரஷஸ் அண்ட் ஹாட் மிக்ஸ் பிளான்ஸ் ஆல்சோ கிரியேட் மெனஸ். There are many food and fertilizers industries which emit gaseous pollutants. அது மாதிரி நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து கேஷியஸ் கெட்ட ஒரு வாயுக்கள் வெளியேறும். Stubble burning by the farmers also pollutes the air and bring down the quality of the air to a great extent. வைக்கோலை எரிக்கிறது மூலியமாகவும் காற்று மாசுபடுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. The worst industrial air pollution recorded so far in India is the போபால் கேஸ் tragedy on December 3rd, 1984 நடந்தது. அதாவது 40,000 கிலோகிராம் வந்து மீத்தேல், டெட்லி மீத்தேல் ஐசோசைனைடு வந்து கேஸ் வந்து வெளியேறியிருக்கு. இதுக்குலேருந்து இண்டஸ்ட்ரியல் ஏர் பொல்யூஷனில் அதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து போபால் கேஸ் தான். From the Union Carbide land leaked into air, killing எத்தனை பேர் இறந்துட்டாங்க? அதில் 2000 பேர் இந்த கெட்ட வாயுக்கள் வெளியேறினதுனால இறந்துட்டாங்க. causing serious and permanent injuries
டு thousands ஆஃப் பீப்புள்ஸு. போக முடியாதுன்ற மாதிரியான இன்ஜுரிஸ் வந்து thousands ஆஃப் பீப்புள்ஸ்க்கு ஏற்பட்டிருக்கு. அந்த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் திஸ் ஸ்ட்ராட்டஜி ஸ்டில் இன்னமும் இந்த ட்ராஜடி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்மல் ஏர் பொல்யூஷன்ற போது தேர் ஆர் அ நம்பர் ஆஃப் தேர்மல் பவர் ஸ்டேஷன். நிறைய தேர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்குது அண்ட் சூப்பர் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் இன் ஆர் கண்ட்ரி. இந்த நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன், அதாவது NTPC அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவரல் கோல் பவர் ஸ்டேஷன்ஸ் டு ஆகுமெண்டட் எனர்ஜி ஜென்ரேஷன். இதுக்காக இங்கே இருக்குது. நம்மளுடைய எந்தெந்த ஸ்டேட்டில் இந்த தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் அதாவது NTPC ஓட இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில், உத்தரப்பிரதேஷில், ஒடிசாவில், சத்தீஸ்கரில், அதுக்கப்புறம் இங்கே சத்தீஸ்கரில், ஆந்திர பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால் எல்லாத்துலேயும் இந்த தேர்மல் ஏர் பொல்யூஷன் நடந்துட்டு தான் இருக்கா. The coal consumption of thermal plants is several million tons. அதிகமாக இருக்கும் அது கோல் கன்சப்ஷன். ஸோ அப்போ எவ்வளோ பொல்யூட்டன்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா அதே மில்லியன் டன்ஸ்க்கு நமக்கு என்ன இருக்கும், பொல்யூஷனும் இருக்கும். ஃப்ளை ஆஷ் வெளியில் வருது, புகை, டஸ்ட்டு, சல்ஃபர் ஆக்சைடு, கேஸஸ் அண்டு ஹைட்ரோகார்பன்ஸ் வெளியேறதுனால பொல்யூஷன் வருது. நியூக்ளியர் ஏர் பொல்யூஷன் போது 4 areas ஆஃப் கன்சர்ன் இன் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ன்றப்போ or radiation releases from the plants themselves and nuclear fuel reprocessing plants, the possibility of accident நடக்குது, அப்புறம் ரேடியோ ஆக்டிவ் வேவ்ஸ் வெளியேறுது, ரேடியேஷன் ப்ராப்ளம் இருக்குது. இது எல்லாமே மைனிங்கில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் கேசஸ் ஆஃப் நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ன்றது அட்டாமிக் பவர் பிளான்ட்டில் நடந்துச்சான். அந்த ஆக்சிடெண்ட் வந்து ரஷ்யாவில் 1986 April 26 நடந்துச்சு. இதில் இந்த எக்ஸ்ப்ளோஷன் தட் லுக் பிளேஸ் இன் திஸ் நியூக்ளியர் பிளான்ட் ரிசல்டட் இன் இன்யூமரபிள் டெத்ஸ். அங்கே நடந்த வெடி விபத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னா எண்ண முடியாத அளவுக்கு இறந்துட்டாங்களாம். நெய்பரிங் கண்ட்ரீஸ் டூ அஃபெக்டட், அது பக்கத்தில் இருக்கிற நாடுகளும் அதனால் அஃபெக்ட் ஆகப்பட்டது அப்படின்னு பாதிப்புக்குள்ளாகப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அபவுட் அ வீக் ஆஃப்டர் த ஆக்சிடெண்ட் நியூக்ளியர் கிளவுட்ஸ் குட் பி. அப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு அப்படின்னும் போது அங்கே பார்த்திங்கன்னா அந்த கிளவுட்ஸு ஃபுல்லாக வந்து நியூக்ளியராக வந்து ஃபார்ம் ஆகிருக்குமா. அது ஈஸ்டர்ன் யூரோப்லேயும் அதர் பிளேசஸ்லேயும் இந்த மாதிரி நடந்துச்சான். மெனி பீப்புள் டைட் ஆஃப் நாசியானால செரிப்ரல் ஹெமரேஜ் இதெல்லாம் வந்து இந்த நியூக்ளியர் வெளியானதுனால வந்து பாதிப்புகளாம். சச்சஸ் இஸ் த டிவாஸ்டிங் எஃபெக்ட் ஆஃப் நியூக்ளியர் பொல்யூஷன். அப்போ நியூக்ளியர் பொல்யூஷனால் நமக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கு. அனதர் ஆக்சிடென்ட்னும் போது ஃபுகுஷிமா நியூக்ளியர் டிசாஸ்டர், அது ஜப்பானில் நடந்துச்சு. March 11, 2011 நடந்திருக்கு. அதுவும் இதே மாதிரி தான் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஏர் பொல்யூஷன் போது பேத்தாலஜிக்கல் எஃபெக்ட் ஆர் மேன் காசஸ் செவரல் டைப் ஆஃப் டிசீசஸ். பேத்தாலஜிக்கல் எஃபெக்ட் ஆன் மேன், ஹியூமனில் நடக்கிற பேத்தாலஜிக்கல் எஃபெக்ட் இது எதை கொண்டு வருதுன்னா வியாதிகளை கொண்டு வருதான். காசஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் டு விஷன் ஆஃப் பைலட்ஸ் அண்டு காஸ். இப்போ ஏர் பொல்யூட் ஆச்சுன்னா பைலட்டுக்கும் விஷன் வந்து என்ன ஆகும், திசை திரும்பும். அண்ட் ஹேஸ் காஸ்ட் ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடென்ட்ஸ், அதனால ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடென்ட்ஸ்லாம் கூட நடந்திருக்கான். டேமேஜ்டு போத் அக்ரிகல்ச்சரல் க்ராப்ஸ் அண்ட் நேச்சுரல் பிளான்ட்ஸ் அண்ட் வெஜிடேஷன். மாதிரி நம்மளுடைய அக்ரிகல்ச்சரல் பிளான்ட்டோ இது எல்லாத்தையுமே பாதிக்கப்படும். இன்ஜுரி டு அது மாதிரி இன்ஜுரி நடக்குது எங்கே, ஆடு மாடு கோழிகளுக்கெல்லாம் பர்டிகுலர்லி ஏர்பார்ன் வந்து நடக்குதான். ஃப்ளூரைடு அண்ட் ஆர்சனிக் பொல்யூஷனும் இருக்குது. பில்டிங்ஸ் அண்ட் அதர் மேட் ஆப்ஜெக்ட்ஸ், அது இதனாலேயும் பாதிப்புகள் ஏற்படுது. ஒரு கட்டடம் கட்டுறதுனால, மேன்மேட் ஆப்ஜெக்ட்ஸ்னால, ஒரு பொருள்கள் செய்கிறதுனால. வெதர் அண்ட் கிளைமேட் ஆன் எ ரீஜனல், சென்டினென்டல் அண்ட் குளோபல் பேசிஸ். ஆசிட் ரெயின் வருது, ஓசோன் டிப்ளீஷன் நடக்குது. இது எல்லாமே ஏர் பொல்யூஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. தி இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு காற்றில் அதிகமாக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் ஆஃப் தி எர்த் வந்து அதிகமாகுது. அதுக்கு பேர் தான் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The jet engines of supersonic aircraft flying at high altitude release nitrogen oxide which destroy ozone molecules. ஓசோன் மாலிகுல்ஸை இது பாதிக்குது. எது ஜெட் என்ஜின்ஸ், ஜெட்டெல்லாம் போகும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, வெள்ளையாக போயிட்டே இருக்குன்னு. அது என்ன சொல்கிறாங்கன்னா அதுலேருந்து வர
நைட்ரஜன் ஆக்சைடு வந்து என்ன பண்ணுது, ஓசோனை பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அட்மாஸ்பரிக் அட்வார்ஸ் எஃபெக்ட்ஸை உருவாக்குது. இதுக்கு கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் என்ன பண்ணலாம்? ஏர் பொல்யூஷன் நடக்குது அப்படின்னா கேன் பி கண்ட்ரோல் பை எம்ப்ளாயிங் மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், காற்று மாசுபடாமல் நம்ம வந்து தடுக்கலாம். பட் த காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. Public in the form of higher prices for goods, higher tax, reduction of profit margins in industry, more restriction on human activities. இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதிகப்படியான கட்டுப்பாடுகள் மனிதர்களுக்கு விதிக்க வேண்டியதாக இருக்குது. இட் இன்வால்வ்ஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த என்விரான்மெண்ட்டோட குவாலிட்டியை இது இம்ப்ரூவ் பண்ணும். ஹியூமன் ஹெல்த்தை கொடுக்கும். அடுத்தது அக்ரிகல்ச்சர், விவசாயம் நல்லா நடக்கும், வெஜிடேஷன் நல்லா நடக்கும். இட் வில் ஆல்சோ இம்ப்ரூவ் எக்கோலஜிக்கல் பேலன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டியை நமக்கு கொடுக்கும். எக்கோசிஸ்டம் உருவாகும். த மெயின் சோர்ஸஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் போது அது ஆட்டோமொபைலாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் இருக்கலாம், பவர் பிளான்ஸாக இருக்கலாம், நிலக்கரி சுரங்கமாக இருக்கலாம். ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் டு கண்ட்ரோல் ஏர் பொல்யூஷன்னா ஆட்டோமொபைல் ஏர் பொல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் கேஷியஸ், அடுத்தது வெட் சிஸ்டம், ட்ரை சிஸ்டம், வெட் ட்ரை சிஸ்டம் கண்ட்ரோல் த்ரூ லா மூலியமாக கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரேடியேஷன் பொல்யூஷனோ லைட் பொல்யூஷனோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.